பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் என்னடா போரிங்கா போகுதுன்றது நம்ம ஃபீல் பண்றோமோ இல்லையோ, பிக் பாஸ் டீம் ஹெவியா ஃபீல் பண்ணிட்டாங்க போல. ஸோ பிக் பாஸே களத்துல குதிச்சு அப்படியே வீட்டை அப்படியே கொளுத்தி போட்டிருக்காரு. இந்த கொளுத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் டப்பு 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 டப்புன்ற மாதிரி தீபாவளி பட்டாசு மாதிரி வீடுலாம் வெடிச்சு செதற போகுது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பிக் பாஸ் என்ன பண்ணாரு? ஆல்ரெடி சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவா பார்வதி, இப்போ சலங்கிய வேற கட்டி விட்டாரா? இதுக்கப்புறம் நிறுத்த முடியாது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டுருங்க. ஐயா, நீங்க போடுற லைக்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நேத்து டாஸ்க்கு பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுக்கல. நானும் சொல்லிட்டு இருந்தேன், அதுல ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்டோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டார். நான் நினைச்சேன் அது நடக்கும்னு நினைச்சு நடந்துருச்சு. கரெக்டா கன்ஃபெஷன் ரூம்ல ஃபர்ஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சில அட்வைசஸ்லாம் கொடுத்துட்டு 3 கேள்வி கேட்கிறார் ஹவுஸ்மேட்ஸை. இப்போ நேத்து கியூசி ஆபீசர் நல்லா வேலை பார்த்தாங்க, அப்போ ஓனர் சரியா வேலை பார்க்கலையா? இல்ல ஓனர் சரியா வேலை பார்த்து கியூசி ஆபீசர் ஒழுங்கா பண்ணலையா? இல்ல கியூசி ஆபீசர் ஒழுங்கா வேலை பார்த்து தன்னோட ப்ராடக்ட்ஸ் அந்த ஜூஸை நீங்க ஒழுங்கா அங்கீகாரம் பண்ணலையா, ஒழுங்கா சேல் பண்ணலையா அப்படின்ற கேள்விகள் 3 பக்கமும் வச்சிட்டார். இது வச்ச உடனே அங்க ஓனர்ஸுக்கும் கேள்விகள் வந்திருக்கும், இன்னொரு பக்கம் கியூசி ஆபீசருக்கும் கேள்வி வந்திருக்கும். இதுவா அடுத்ததாக பாட்டர் டீலர்ஸ் அவங்களோட பாட்டிலோட மதிப்பு உங்களுக்கு தெரியலையா? அதை அவங்க அங்கீகாரம் பண்ணும்போது சும்மா கொடுத்தீங்களான்ற மாதிரி அங்கேயும் பாட்டில் டீலருக்கும் இவங்களையும் கோத்து விட்டார். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க அவங்களை அடிச்சுக்கணும், இவங்களை அடிச்சுக்கணும், ஆக மொத்தத்தில் நீங்க அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்றது தான் பிக் பாஸோட பாயிண்ட். இது 3த்தையும் அங்கே ஓப்பனாக போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரோட கோல்டு காயின் பாயிண்ட்டை சொல்லிட்டார். சரி ஆரம்பிச்சிருச்சு ஃபயர் நினைச்சா, இல்லை இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரையே பார்க்க போறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு பார்வதி மற்றும் திவாகரை கூப்பிடுறாங்க. போய் கூப்பிட்ட உடனே ஒரு விஷயத்தை கேட்கிறார். சரி மனசு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவோம், ரெடியா அப்படின்ற உடனே பார்வதி, நீங்க திவாகருக்கு சொல்லி கொடுக்காதீங்க, அவர் பதில சொல்லிட்டோம், நீங்க எப்ப பார்த்தாலும் இதே வேலையை பாக்குறாங்கன்ற மாதிரி பார்வதி தலையிலே ஒரு போடு போட்டார் ஒண்ணு. அப்ப திவாகர் கிட்ட குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னும் போது இவர், சார் ஸ்மெல்லு சார், டேஸ்ட் சார், திக்னஸ் சார், லேபிளிங் சார், ஹைஜின் சார் அப்படின்ற மாதிரி இந்த 5 விஷயத்தையும் அந்த புக்ல கொடுத்துரு. நான் அதை கேட்கல திவாகர், இதுன்னா என்னன்ற மாதிரி 2 பேர்கிட்டையும் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்வதி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா மக்களுக்கும் அது காமனா போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை அழகா கொடுத்துருந்தாங்க. பிக் பாஸுமே பாராட்டினார். பாராட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. நீங்க குவாலிட்டி கண்ட்ரோலுன்னு நான் ஒரு 5 விஷயத்த கொடுத்தேன்ல, அது ஒரு பேஸ் லைன் தான். நீங்க அந்த 5த்தையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் செலக்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன் பண்ணீங்க. அது மட்டும் கேம் இல்ல, இதை தாண்டி பெருசா நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு புரியல என்ன சொல்ல வராரு, ஏது சொல்றாருன்னு. கண்டிப்பா இவங்களுக்கு புரியாம குழப்பத்துல இருக்காங்க. அடுத்து பிக் பாஸ் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ திவாகர் அந்த 5 விஷயம் சொன்னாரா, அந்த 5 விஷயத்துல 4 விஷயம் கரெக்டா இருக்கும். ஐ மீன் ஸ்மெல்லு மட்டும் வரல, மிச்சம் 4 விஷயம் கரெக்டா இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். 1 போனா பரவாயில்ல, இதை செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா 1த்துல 5 விஷயமும் கரெக்டா இருக்கும். அதை தாண்டி வெளியே நீங்க நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணலாம். அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, 5 விஷயம் ரூல் படி கரெக்ட் ஆயிடுச்சு, ஆனா வெளியே அவன் என் கூட மோதிட்டு இருக்க, என்ன வெறுப்பேத்துறான், ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறாரு. இதுதான் சிம்பிள். எனக்கும் இன்னொருத்தருக்கும் பகை, பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் பகை இருக்குங்க. ஸோ 5மே கரெக்டா பண்ணிட்டான், அவனை நான் பழி வாங்கணும், இதுதான் சான்ஸ், வச்சு செஞ்சு விடு, ரிஜெக்ட்பா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அங்க எடுத்து ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அந்த 4 5ன்றது சும்மா அவுட்லைன், சும்மா எடுத்துக்காட்டு தான். அதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் அங்க அப்சர்வ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். அதுல நீங்க எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவா பண்ணலாம், எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்கு. அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அங்க போடுறாரு. இப்ப என்ன சொல்ல வர்றாரு, பேசிக்கலி கொளுத்தி போட்டார் அந்த இடத்துல. நீங்க நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத சொன்ன உடனே பார்வதிக்கு மைண்ட்ல புரிஞ்சிருச்சு. பார்வதி அடுத்த ஒரு கேள்வியை கேட்கறாங்க. என்னன்னா, பிக் பாஸ் இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் நம்மளோட நாமினேஷனை பத்தி யோசிக்கலாமா அப்படின்னும் போது, அட்ஸ் யுவர் விஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாமான்னும் போது, அது உங்க விருப்பம் அப்படின்றத பார்வதி கிட்ட சொல்லிட்டாங்க. இதே பார்வதி, இதுதான் பார்வதியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் காலையிலேயே வீடியோல சொல்லியிருப்பேன். பார்வதி ஒரு விஷயத்த அவங்களுக்கு தகுந்தாற் போலையும் யூஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்பா போயிடுச்சுன்னா அதையும் அவங்க சாதகமா பயன்படுத்துவாங்க. நல்லதா போச்சுன்னா அதை டபுள் மடங்கு அவங்க பிரைஸ் பண்ணிப்பாங்க. காலைல என்ன, அவங்களுக்கு டீல் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு, வினோத் கூட டீல் பண்றவனு எண்ணம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல திவாகர் ஒத்துக்கலன்னா, ஆனா நம்ம கரெக்ட் தானே, நம்ம நியாயம் தர்மப்படி விளையாடுவோம், அவர் என்ன நினைக்கிறாரு ஏது நினைக்கிறாரு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன்ற மாதிரி அப்படி அவர் பக்கம் திருப்பி போட்டு அவரு ஒரு பக்கம் கெட்டவன் ஆகிட்டு இவங்க நல்லவன் ஆகிட்டாங்க.
நான் நல்லவன் தான், அவன் என்கிட்ட அப்ரோச் பண்ண, அவன் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது அங்க திவாகர் கிட்ட காலைல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் பிக் பாஸ், இவருக்கு தான் புரியல, புரிஞ்சுக்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ இதை கேட்டவன வெளியே வந்தவன ஒரு 2 ரூல் புக்கை குத்தானப்படுறாரு. ரூல் புக்கை வந்து ஆக்டிவிட்டி இதுல மெயின் ஏரியால படிக்கிறாங்க. ரூல் புக்ல என்ன தெரியுமா இருக்கு? ஒரு பக்கம் QC ஆபீசரோட செலக்ஷன் ப்ராசஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல இருந்து அந்த 5 பேசஸை செலக்ட் பண்ணாங்கல்ல, இப்ப அப்படி கிடையாது. வெளியே இருந்த அந்த ஜூஸ் கடைகள்லாம் வீட்டுக்குள்ள மாத்திட்டு, வீட்டுக்குள்ள அவங்க ஜூஸ் பண்ற இடத்தெல்லாம் போயிட்டு நீங்க விசிட் பண்ணி அவங்க எப்படிலாம் தயாரிக்கிறாங்க, எந்த பேசிஸ்லாம் பண்றாங்க அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணலாம். இதுவும் ஒரு கிரைட்டீரியா. 2வது கிரைட்டீரியா என்னன்னா, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதை. 2வது கிரைட்டீரியா, நீங்க போகும்போது அந்த ஜூஸ் ஓனர் உங்களை எப்படி வரவேற்கிறாரு, நல்ல ரீதியில வரவேற்கிறாரா, எப்படிலாம் உன்னை பாத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுவனே, அவ்வளவுதான். பார்வதி அக்கா இறங்கி அப்படியே கதகளி ஆடுவாங்க அந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை சொல்லிட்டாரு. 3வது என்னன்னா, ஜூஸ் ஓனர்ஸ் என்ன கேட்டாலும் நீங்க செஞ்சு தரணும். காஃபி கேட்டாலும் சரி, டீ கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் நீங்க செஞ்சு தரணும், அது உங்களோட விருப்பம்ன்றதையும் சொல்லி விட்டார். அவ்வளவுதான். இன்னும் தேவையா? இது ஒரு பக்கம். 4வது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் QC ஆபீசர் எப்போ ஒரு QC கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதையும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், நான் போறேன்பா, என் ஜூஸ் பாட்டில குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணும். அவங்க ஆன் ஆஃப், ஐ மீன் அங்க ஆன்ல இருக்காங்க ஆஃப்ல இருக்காங்கன்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஆன்ல இருந்தா நீ QC பார்ப்பாங்க, ஆஃப்ல இருந்தா பார்க்க மாட்டாங்க. ஒரு அட் அ டைம் ஒன்னு பார்த்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது அவங்க கையில இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுட்டாரு. ஆக மொத்தத்துல ஒரு மிகப்பெரிய பவரை தூக்கி கொடுத்துட்டாரு QC ஆபீசருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னும் இந்த சைடு இருக்கிற ரூல்ஸ் என்னன்னா, உங்களோட ப்ராடக்டை நீங்க தான் விற்கணும். நீங்க விற்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ, என்னென்னலாம் பண்ணி விற்கிறீங்களோ அது உங்க கையில இருக்குன்ற ஒரு போனஸை இந்த சைடு கொடுத்துருக்காரு. அவங்கள பார்த்துக்கிறதும் அவங்கள அனுசரிச்சு போகிறதும் இதெல்லாமே உங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி இந்த பாட்டில் ஓனர், அந்த ஜூஸ் கடையோட ஓனர்கிட்டயும் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்தில் என்ன பண்ணிட்டாரு, விற்க வேண்டியது உங்க வேலை, அது எப்படி விற்கிறீங்க, என்ன மாதிரி விற்கணும் நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. இந்த பக்கம் அவங்களும் ஸ்ட்ரிக்டா இறங்கி வேலை பாருங்கன்னு. ஆக மொத்தத்துல கொடாடி சண்டைக்கு வேலை பார்த்துட்டாரு பிக் பாஸ். இறங்கி அடிச்சுக்கிட்டு மாலுங்கடா. நேத்து அதை தான் எதிர்பார்த்தேன், நேத்தே உங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கு, எல்லா டாஸ்க்லையும் நானே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமான்ற மாதிரி இறங்கி அப்கிரேட் பண்றன்ற பேர்ல அப்படியே வீட்டை கொளுத்தி விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பேட்ச் ஒன்று இருக்கு. அந்த பேட்சையும் பொசிஷனும் நல்லா பாத்துங்கன்னு வேற சொல்லிட்டு அந்த பேட்ச் எடுத்துன்னு வந்து பார்வதி இதெல்லாம் படிச்சுட்டு நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா காலைல FJ எல்லாம் வச்சு செஞ்சான்ல, உடனே FJ வந்து பேட்சை கொடுத்து FJ அந்த மேட்சை குத்தி விடுறியா, இங்க வா FJ குத்தி விடுறியான்ற மாதிரி FJ என்ன பார்வதிக்கு பண்ண ட்ரை பண்ணானோ அதே ரிட்டன் அப்பா பார்வதி FJ கொடுக்கும்போது அப்படியே FJ ஏந்துக்க முடியாம இப்படியே உட்காந்துருக்கான். வர முடியாது அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, நமக்கு கேம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காலைல FJ வச்சு செஞ்சுட்டு இருந்தால அதை திருப்பி இவங்க கொடுக்கும்போது அது பாக்குறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கு. திரும்ப அது FJ இந்த பொசிஷன் வந்தானே FJ வச்சு செய்வான். நல்லா இருக்கு. இப்படி கொஞ்சமாவது போட்டோம், பாக்குறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இப்போ அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்டா இந்த வீடியோ டிலேனா, தேர்ட் ப்ரோமோக்கு வெயிட் பண்றேன், வரும்னு கடைசி வரையும் வர மாட்டேங்குது. பாய் கைஸ்.